ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் ரெண்டு ப்ளவுஸ் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் ஸ்டிச்சிங் இது வரைக்கும் போட்டதில்லை. இது உங்களுக்கு ஸ்டிச்சிங் காட்டுறேன். அது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரண்ட்டு நல்லா ஈஸியாக தைக்க முடியும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ளவுஸையும் எப்படி முடிக்கிறதுக்கு காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் ரொம்ப முக்கியமானது ஃப்ரண்ட்டு. நம்ம எதை மிஸ் பண்ணாலும் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கரெக்டாக அமையணும். அதை கரெக்டாக அமைஞ்சால் தான் எல்லாருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைச்சி போடும்போதே எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் ஃப்ரண்ட்டு மட்டும் சரியில்லைன்னா அது ப்ளவுஸே சரியில்லை, சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லபடியாக தைக்கணும், நல்லா கற்றுக்கணுங்கிறது, வேலை நல்லபடியாக இவங்கக்கிட்ட இருக்குன்றது அர்த்தமே ஃப்ரண்ட்டு தான் இருக்குது. அப்புறம் அமுங்கிடுச்சு, ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் பாயிண்ட் மாறி இருக்குது, கிராஸாக இருக்குது, இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கிளியராக பார்த்துன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தைச்சாலே எல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கட்டிங் பண்ணதை எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன், நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட் தைக்கணும். இந்த 3 பாயிண்ட் எப்படி தைக்கிறதுங்கிறத காட்டுறேன். இப்போ வீடியோவில் மொத்த எல்லா இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இது ப்ளவுஸோட இது பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு மார்க் பண்ணி பாயிண்ட்டு எல்லா அளவையும் கொடுத்துருவாங்க. அப்போ அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைஸ் வருங்கிறதுனால குழப்பம் இருக்கும். ஆனால் நான் இப்போ அப்படியெல்லாம் செய்யலை, உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், அது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த ப்ளவுஸோட கட்டிங் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் 38 இன்ச்சுன்னு சொல்லிட்டு, அதோடைய அளவே தான் இப்போ நான் தைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு இது முழுசாக புரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து முழுசாக எடுக்கிறதையும் ஃபைனல் வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதுதான் வந்து சென்டர் இல்லையா, நம்ம நெக் வெட்டியிருக்கோம், இது சென்டரு. நான் அப்புறமா இது வெட்டிடுவேன். இப்போ இங்கிறது தான் நம்ம டேப் வச்சு இந்த 3 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான அளவு எடுக்கணும். நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய அளவு வந்து 3.5 இன்ச்சுக்கு 3.5, 3.5. இதே வந்து நம்ம எப்படி பிடிக்க போகிறோம், இது ஒரு மார்க் தான் நான் வச்சுருக்கேன், மீதி எல்லாமே வந்து அப்படியே தான் எடுக்க போகிறேன். கை விலை அளவு அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற இந்த அளவு மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போதைக்கு. 3 இன்ச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 சைடுக்கு எடுத்திருக்கேன். இது எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது ஷோல்டர் இல்லையா, இது நெக்கு, இது 2 ஷோல்டருக்கு. ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச் அளவு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சென்டர் பிடிக்கிறதுக்கு. 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம பிடிச்சா அந்த இடத்துலேருந்து கை வைக்கணும். அப்படி கை வச்சு அந்த பாயிண்ட்டை பீஸ் எப்படி தூக்கணும்னா ஸ்ட்ரைட் பிடிக்கும். இது நம்ம அளவு. பாருங்க, ஷோல்டருக்கு சென்டர் வருது. இப்போ இதுதான் அளவு. இதை பேஸ் பண்ணி நம்ம 3 இன்ச் எடுத்திருக்கோம். இது வந்து 1.5 இன்ச் இருக்கணும் இந்த அளவு. இப்போ இது வந்து பெரிய கப்பு, அந்த ஒரு அளவுக்கு தான் இதோடைய அளவு. 1.5 இன்ச் இருக்கு. இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு இதோட லென்த்து வைக்கணும். லென்த்து வந்து கொஞ்சம் 2.5 இன்ச்சு 2 அளவு வைப்போம். அது ப்ளவுஸுக்கு ஏற்ற அளவு தான், இதுவும் ப்ளவுஸ்க்கு ஏற்ற அளவு. ஏன்னா இதோட லென்த்து வந்து இவங்களுக்கு அதிகம். இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம், இதில் அதிகம் லென்த்து, அதுக்காக நம்ம 3 இன்ச்சு வரைக்கும் வைக்கணும் இந்த லென்த்து. அப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் அளவு 3 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இது போதும், மீதி எல்லாம் நான் அப்படியே காட்டுறேன். இப்போ இதான் நம்ம தைக்க போகிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட்டை நம்ம தைக்கிற இந்த 3 பாயிண்ட்டுமே எல்லாம் 3 இடத்துல தைக்கிற இந்த 3 பாயிண்ட்டுமே அகலமாக இருக்கணும். பாட்டமில் அகலம் வருது இல்லையா, அப்படியே எட்ஜி வரும்போது வி ஷேப் கொண்டு வந்துடணும் ஷார்ப்பாக. நடுவில் மொக்கையாக பெண்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் எடுத்துகிட்டு கூட போடுங்க. ஸ்ட்ரைட் பண்ண மிஷினில் அப்படி வைக்கும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துடணும். அந்த நேரத்துக்கு இது பண்ணக்கூடாது, ஷேப் பண்ணாலே வந்து பெண்டு விழுந்துடும். இப்போ நான் மிஷினில் வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே எடுத்துடணும். ஓகேவா? இது வந்து நம்ம எல்லாமே ப்ளவுஸுக்கு வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி
இந்த பக்கமும் அதே மாதிரி வி ஷேப்பில் 3 இன்ச் லென்த்தில் ஒரு காடி தைச்சிடும். நம்ம இதான் மெயினான காடி. இந்த 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ சென்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு அடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் சென்டர் ஓப்பன் பண்ணாமல் கூட உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டு கரெக்டாக வரும். அப்புறம் கூட சென்டர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சென்டர் ஓப்பன் பண்ணாமல் காட்டுறேன். இந்த சென்டர் இதோட லென்த் வந்து 2 இன்ச்சுக்காவது இருக்கணும் கன்ஃபார்மாக. பாருங்க 2 இன்ச் இருக்கு, கரெக்டாக 2 இன்ச்சு 2 பாயிண்ட் இருக்கு. இது ஸ்ட்ரெயிட் அடிக்கும்போது இப்போ இங்கே எப்படி நான் இந்த பாட்டமில் வந்து அகலமாகவும் இந்த இடத்துல வி ஷேப்பாகவும் இருக்கணும்னு சொன்னோம், அதே தான் நம்ம இப்போ இப்படி ஃபாலோ பண்ணோம். சென்டர் கட் பண்ணலனாலும், ஏன்னா ஃபஸ்ட்டு தைக்கிறப்போ எடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், சென்டர் தைக்கிறப்போ இந்த பீஸு அப் அண்ட் டவுன் ஆகிடும் ப்ளவுஸில் பார்க்கும்போது. அளவு நீங்கள் மிஸ் பண்ணீங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி கற்றுங்க, அதுக்கப்புறம் கூட நம்ம அந்த மாதிரி நீங்கள் தைக்கலாம். நம்ம சென்டர் கட் பண்ணாமலே நான் உங்களுக்கு இது வைக்கிறேன். இப்படி பண்ணுங்க. சென்டர் பார்த்துக்கோங்க. இது ஒரு 2.5 இன்ச்சுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து 2.5 2.75 3 இன்ச்சு இருக்குது இதோட லென்த்து. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 3 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க மார்க்கிங். ஓகே, இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இங்கே அகலமாக இருக்கணும். இந்த இடம் 1/2 இன்ச்சு அகலமாக இருக்கணும். இது வந்து இப்படி வி ஷேப்பில் வரணும். சென்டர் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த முதல்ல எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கும் வந்து ஒரு 1 இன்ச் கேப் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப நெருக்கமாக கிட்ட போயிடக்கூடாது. இந்த மாதிரி வரும் பீஸ் பார்க்குறதுக்கு. அப்புறம் கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இது சென்டர் வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. 3ஆவதாக நம்ம தைக்க போகிற பாயிண்ட் இதுலேயே அப்படியே உட்காரம் பாருங்கள். நம்ம மார்க்கிங் எதுவுமே வைக்க வேண்டாம். இப்படி கையில் பாருங்கள், இப்படி எடுத்தாலே வரும். இப்போ இந்த 2 பீஸையும் நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா 3ஆவது பாயிண்ட் கரெக்டாக ஈஸியாக வந்துடும் கைக்கு. அதை அப்படியே மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டு அப்படி கையில் நீவிக்குங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்ம 1 இன்ச் 1.5 இன்ச்சு சென்டர் கேப் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி லென்த்து இந்த இடத்துலையும் இருக்கணும். பார்த்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக பிடிக்கணும். ஒரு 3 mm அளவுக்கு தான் பிடிக்கணும். எல்லா பீஸுமே அதே வி ஷேப் டைப்லேயே தான் பிடிக்கணும். குறுக்கு கட்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் எஜ்ஜில் குறுக்கு எஜ்ஜில் கண்டிப்பாக கட்டிக்கோங்க. இதுவும் அதே தான் 3 mm தான் பிடிச்சிருப்போம் நம்ம. ஆனால் அதுவும் வி ஷேப்பில் தான் கொண்டு வந்துருக்கோம். இப்போ இந்த பக்கமும் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் இந்த 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்ச அந்த 3ஆவது பீஸ் பாருங்கள், அதே தான், அதே டைப்பில் உட்காரும். அதை அப்படியே அழகாக கையில் அப்படி மடித்து எடுத்துக்கோங்க. பீஸ் அப்படி மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, எஜ்ஜை கொஞ்சம் லைட்டாக அப்படி நீவிக்குங்க. இப்போ அங்கே அந்த 3 mm பிடிச்சோம் இல்லையா, அதே அளவுக்கு திரும்ப ஒரு குறு கட்டிட்டு அது ஸ்டார்ட் பண்ணுங்க. 1.5 இன்ச் அளவு கேப் விட்டு நிறுத்தணும். குறு கட்டிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம சரியான அளவு பிடிச்சிட்டோம். நமக்கு 2 ஒரே மாதிரியான அளவு வந்திருக்கு. இதே ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இப்போ பாருங்கள், திருப்பி பார்க்குறேன். நம்ம ஸ்டிச்சிங்கெல்லாம் கொஞ்சம் நெகத்தில் நீவி விட்டுருங்க. இன்னும் நான் சென்டர் ஓப்பன் பண்ணல, கடைசியாகவே ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம கச்சோலி ஏற்றினா அழகாக உக்காரும். பாருங்கள் எப்படி உக்காருது கப்பு. இன்னும் பட்டி தைச்சோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஷேப் இதனால வந்து அவங்களுக்கு சைடில் போகுது, கிராஸாக இருக்குது, அம்முங்குது, பாயிண்ட் இல்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. கிளியராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் பட்டி ஏற்றுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அது தனியாக போடுற ஒரு வீடியோ.